ஒசூர் அருகே கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணையில் நீர்ப்பாசனத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். பெங்களூரு பகுதியில் இருந்து வெளியேறக்கூடிய கழிவுநீர் மற்றும் தொழிற்சாலை ரசாயன கழிவுநீர் தென்பெண்ணை ஆற்றில் கலந்து வருவதாக வந்த செய்தியை அடுத்து தமிழ்நாடு அரசு உத்தரவின்படி இன்று காலை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். இந்த ஆய்வில் மத்திய நீர்வளத்துறை சேர்மன், முதன் தலைமை பொறியாளர் உள்ளிட்டோர் தலைமையில் 15 பேர் கொண்ட குழுவினர் தமிழக எல்லையான கொடியாலம், சொக்கரசனப்பள்ளி, கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணை பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டனர். ஆய்விற்கு பின் நீர்வளத்துறை சேர்மன் தெரிவிக்கையில், ஆய்வின் அடிப்படையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். நாகர்கோவிலில் நடைபெற்ற அதிமுக மீட்புக் குழு கழக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் அதிமுக மீட்புக் குழு கழக நிர்வாகிகள் கூட்டம் தனியார் விடுதியில் வைத்து நிர்வாகிகள் கூட்ட ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் மில்லர் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் அதிமுகவிற்கு சசிகலா தலைமையேற்க வர வேண்டும் எனவும், பிரிந்து கிடக்கும் அதிமுகவை ஒன்று சேர்க்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள், பெண்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் TNPSC குரூப் 4 தேர்வு இன்று நடைபெற்றது. இந்த நிலையில் ராணிப்பேட்டை மாவட்டம் முழுவதும் 121 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டு அதில் 32,970 நபர்கள் குரூப் 4 தேர்வினை எழுதினர். இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் வளர்மதி குரூப் 4 தேர்வு நடைபெறும் மையங்களுக்கு நேரடியாக சென்று ஆய்வினை மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது குரூப் 4 தேர்வு எழுதுவதற்காக வருகை தந்துள்ளவர்களின் வருகை பதிவேடுகள் குறித்து பார்வையிட்டார். மேலும் தேர்வு மையங்களுக்கான பாதுகாப்பு பணிகள் மற்றும் கண்காணிப்பு பணிகள் குறித்து ஆய்வினை மேற்கொண்டார். ஆரணியில் ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத ஸ்ரீ கில்லா வரதராஜ பெருமாள் கோவில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி டவுன் சராப் பஜார் வீதியில் அருள்மிகு ஸ்ரீ பெருந்தேவியார் சமேத ஸ்ரீ கில்லா வரதராஜ பெருமாள் கோவிலில் 16 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. மேலும் கோவிலில் உள்ள மூலவரான வரதராஜ பெருமாள் மற்றும் ஆண்டாள், கோதண்டராமர், கண்ணன், கருடன் உள்ளிட்ட சுவாமிகளுக்கு ஆகம முறைப்படி மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு கோஷங்கள் எழுப்பி சுவாமியை வழிபட்டனர். பின்னர் அனைத்து பொதுமக்களுக்கும் அன்னதானம் மற்றும் பிரசாதம் வழங்கப்பட்டது. ராதா ருக்மணி வேணுகோபால சுவாமி ஆலயங்கள் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த நடுக்குப்பம் கிராமத்தில் அருள்மிகு முனிவாழியம்மன், மின்னல்வாழியம்மன், ஸ்ரீ பால விநாயகர், பாலமுருகர் மற்றும் ராதா ருக்மணி வேணுகோபால சுவாமி ஆலயங்கள் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதையொட்டி ஆலய வளாகத்தில் யாகசாலை அமைத்து வேத விற்பனர்கள் மந்திரங்கள் முழங்க நவக்கிரக ஹோமம், கோபூஜை, வாஸ்து சாந்தி ஆகியவை நடைபெற்றது. அதன் பிறகு புனித கலசத்தை தலையில் சுமந்து வந்த வேத விற்பனர்கள் கோபுர கும்பத்தில் புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. திருக்கழுக்குன்றம் அருகே அருள்மிகு தர்மராஜ சமேத திரௌபதியம்மன் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அடுத்த முத்திகை நல்லான் குப்பத்தில் எழுந்தருளியிருக்கும் பழமை வாய்ந்த அருள்மிகு தர்மராஜ சமேத அருள்மிகு திரௌபதியம்மன் ஆலயம் உள்ளது. கடந்த 1 வருட காலமாக நடைபெற்று வந்த பணிகள் முடிவடைந்த நிலையில் மகா கும்பாபிஷேகம் நடத்த ஆலய நிர்வாகிகள் முடிவு செய்து இதற்கான பூர்வாங்க பூஜைகள் கடந்த 7ஆம் தேதி நடைபெற்றது. பின்னர் மகா பூர்ணாகூதியுடன் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க புனித நீரை ஆலய கோபுர விமானம் மற்றும் மூலவர்களுக்கு ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் பக்தர்கள் மீது கலச நீர் தெளிக்கப்பட்டது. அதன் பிறகு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். பள்ளிகளின் கோடை விடுமுறை இன்றுடன் முடிவடைவதால் கும்பக்கரை அருவியில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள கும்பக்கரை அருவியில்
கடந்த சில தினங்களுக்கு முன்பாக பெய்த கோடை மழையால் அருவியில் நீர் ஆர்ப்பரித்து கொட்டி வருகிறது. இந்த நிலையில் கோடை வெயில் சுட்டெரிக்க துவங்கியுள்ள நிலையில் கோடை வெப்பத்தின் தாக்கத்தை தணிப்பதற்காக இன்று காலை முதலே கும்பக்கரை அருவியில் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் குவிந்தனர். மேலும் பள்ளிகளின் கோடை விடுமுறை இன்றுடன் முடிவடைவதோடு கோடை வெயில் சுட்டெரித்து வரும் நிலையில் வெப்பத்தின் தாக்கத்தை தணிப்பதற்காக ஆர்ப்பரித்து கொட்டி வரும் நீரில் குளித்து மகிழ்ந்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு